ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேசிக் சென்டென்ஸு தமிழ் வித் இங்கிலீஷ் ப்ளஸ் ஹிந்தியில் எப்படி நம்ம சொல்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு சென்டென்ஸ், என்னை ஆசீர்வதியுங்கள் அப்படின்னா பிளஸ் மீ. ஹிந்தியில் முஜே ஆசீர்வாத் தே அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட்டு, உங்கள் கண்களை மூடுங்கள் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லலாம்னா க்ளோஸ் யுவர் ஐஸ். உங்கள் வாயை மூடுங்கள்னா க்ளோஸ் யுவர் மவுத் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஹிந்தியில் அப்னே ஆனஹே பந்த் கரே அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட்டு, நான் சொல்வதை கேள்னா லிசன் டு மீ. ஹிந்தியில் மேரி பத் சுனோ. நெக்ஸ்ட்டு, உங்கள் கையை தட்டுங்கள்னா கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஹிந்தியில். தாலியா பஜாவோ. நெக்ஸ்ட்டு, நீ எந்த வகுப்பு படிக்கிறாய் அப்படின்னா விச் ஸ்டாண்டர்ட் யூ ஆர் ஸ்டடியிங் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஹிந்தியில் தும் கிஸ் மானக்கா பதான் கர் ரஹே ஹை அப்படின்றது சொல்லணும். நெக்ஸ்ட்டு, உன் வேலையை செய்யினா டூ யுவர் ஒர்க் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லணும். ஹிந்தியில் அப்னா காம் கரோ. நெக்ஸ்ட்டு, ஒரு படம் வரையுங்கள்னா ட்ரா எ பிக்சர். ஹிந்தியில் ஏக் சித்ரா பனாயியே. நெக்ஸ்ட், நன்றாக சாப்பிடுங்கன்னா ஈட் வெல் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லணும். ஹிந்தியில் அச்சா காயே. நெக்ஸ்ட்டு, அவர் கீழே விழுந்தார் அப்படின்னா ஹி ஃபெல் டவுன். ஹிந்தியில் ஓ கிர்கையா. நெக்ஸ்ட்டு, உங்கள் பேனாவே கொடுங்கன்னா கிவ் யுவர் பென் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். ஹிந்தியில் அப்னா கலாம் தே அப்படின்னு நம்ம சொல்லணும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.